Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து ஒரு ஃபன்னான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் பாய்ஸ் அட்ரோசிட்டிஸ் பார்த்தோம். அப்போவே சொல்லியிருந்தோம் கேர்ள்ஸ் அட்ரோசிட்டிஸும் நம்ம பார்க்கணுன்னு 4 நாள் லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் எடுத்து வந்துட்டேன். பஸ்ஸு கண்டக்டரை ஐஸ் வர் ஃபில்ட் வித் லாஃப்டரா பஸ் கண்டக்டர்ஸ் ஐஸ் வர் ஃபில்ட் வித் லாஃப்டர். இங்கிலீஷில் இப்படி போட்டிருக்காரு டைட்டில். தமிழ்ல பஸ் கண்டக்டரை கண்ணாலே சாட்சி விட்டா மச்சான்னு போட்டிருக்காரு. எது உண்மைன்னு தெரியல. உள்ள போய் பார்த்தோம்னா இது ஒரு 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி ரெடி. ஐஸ்கிரீமை வாங்கினா கிளம்புங்க மேடம். அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. சொல்லி வச்சிருக்காங்க. அதான் பேமெண்டா? என்ன சொன்னாடா? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுது. எதுவும் தெரியாத மாதிரி என்னடா? இப்ப உன்னை மேரேஜ் பண்ணிக்க போற பையனுக்கு நீ என்ன ஆஃபர் கொடுப்ப? சரி சரி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் தங்கச்சி இலவசம். என்ன அருமையான தொழிலா இருக்கியா? சரக்கனா ஐயோ நான் வாங்கிட்டு வந்து தரேன். நானே ஒயின் ஷாப் போய் நானே வாங்கி தரேன். எங்க பக்கத்துலயே இருந்து குடிக்காடி. அவன் சரிடா. மேடம் ஒரு பேச்சுக்கு தானே உங்கள் அக்கா சொன்னாங்க, நீங்கள் உண்மையில் எங்கள் பக்கத்தில் இருந்து குடிக்கணுங்கிறீங்க. ஸோ அவருக்குன்னு வாங்கிட்டு வந்து எங்கள் பக்கத்தில் இருந்தே குடிக்கணும்னா அவருக்கு ஒரு கட்டிங்கை கொடுத்து விட்டு மிச்சம் நீங்கள் எடுக்கிறதுக்கு எல்லாமே ஸ்கிரிப்ட் தானே. சொல்லிட்டு கூட்டு வா. உத்தமரா இருக்கணும். வீட்டுக்கு வந்து எப்படி வேணா இருந்துட்டு போறான். என்ன ஒண்ணு பண்ணல கூடியாந்து. நீங்க முன்னாடியே பண்ணிட்டு மேடம் இதே மாதிரி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேர்ள் பேசிச்சு. அவ்வளவு அடி வாங்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இது நானா பேசலை, அந்த சேனல்ல இருந்து 3000 ரூபா கொடுத்தாங்க, அதுக்காக தான் அப்படி பேசுனேன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் வந்து நீங்கள் பேசுறத கேட்கும் போதோ இல்லை பார்க்கும் போதோ தெரியுது இது ஸ்கிரிப்ட் அப்படின்னு. அந்த பொண்ணு மாதிரி மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. அது புதுசா இருக்கு. அம்மா தாயே, உன் ஊர் வந்துருச்சு, இறங்குறியா? இறங்கு. பாருங்க இதே வந்து ரைடு போறதுக்கு அப்புறம் போறப்ப நான் எடுத்த வீடியோ பாருங்க. ஆயம்மா எனக்கா ரைடுக்கு முதல் முன்ன பண்ண ஆட்டோல ஏறி இருக்காரு. எங்க அந்த பொண்ணு ஆரம்பிக்கலாங்களா? முடிச்சிடலாமா? இருங்க, அந்த பொண்ணு கத்தலையே. சேலஞ்ச் பண்ணது பச்சை சுடிதார்ல. யோ அங்க பாரியா. டேஞ்சரஸ் ரைடுனாலும் பரவாயில்ல, ஊஞ்சல் தானே, அதுக்குமா கத்துவீங்க? எங்க பார்க்கணும்? இது என்னங்க இது? புதுவிதமான ஆசீர்வாதமா இருக்கு. நான்ல உபரி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்களே. 1 2 3 ஸ்டார்ட். போங்க. மாமா வீடியோ முடிஞ்சிச்சு வாங்க. அண்ணன் வரமாட்டேன். மாமா வீடியோ முடிஞ்சிச்சு வாங்க. என்ன வீடியோ எடுக்கிறீங்க? ஏய் வெளிய வாங்க. கூப்பிட்டு பாரு. யோ வெளிய வாயா. நானே உன் பொண்டாட்டி. ஏய் என்ன பண்ற? வெளிய வாடி. ஏய் அவங்க யாரு? ஐயோ என்ன நடக்குதோ தெரியல உள்ள. ஏய் கதவு திறங்க. நான் நோத்துவா. அது வர மாதிரி அனுப்பிட்டீங்க. வர மாட்டாச்சு. எவ்வளவு லீடு கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்சவருக்கு என் மனசை புரிஞ்சுக்க தெரியலையே. எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. உண்மையிலேயே என்ன பிடிக்கலையா இல்ல வெறும் நடிப்பா? ஏங்க ஆக்சுவலி இது இப்போ பஸ்ஸில் இருக்கிறது யாரோட மைண்ட் வாய்ஸ்? பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவரோட தான். ஏன்னா இப்போ அப்படித்தான் நினைக்க தோணுது 2025ல.
ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடின்னா அப்படி நினைச்சாலே இது இந்த பொண்ணோட மைண்ட் வாய்ஸ் தான் நமக்கு தெரியும். இப்போ யார் வேணாலும் நினைக்கலாம். பின்னாடி வர ஒருத்தர் ரொம்ப நேரமாக குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை அவர் லேடி வாய்ஸ்ல மைண்ட்ல எதுவும் நினைக்கிறாரா தெரியல. நீங்க எப்படி டவுட்டா இருக்கு, ஒரே டவுட்டா இருக்கு. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் இல்ல சார். அதுக்கு ஏன் ரொமான்ஸ் லுக்கு? வெச்சு புட வெச்சு. சத்தியமா இது சர்ப்ரைஸ். நான் உனக்கு கிஃப்டே கேட்கல. லாங் டிஸ்டன்ஸ்ல போய் ஏதோ சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தலகாணி உரைகள், காட்டன் தலகாணி உரைகள் 100 ரூபாய்க்கு 4. காட்டன் தலகாணி உரைகள் 100 ரூபாய்க்கு 4. ஆனா 900 ரூபாய்க்கு 1 வந்திருக்குடா. காட்டன் தலகாணி உரை, காட்டன் தலகாணி உரைகள் 100 ரூபாய்க்கு 4. உங்களை வச்சுக்கிட்டு எப்படிடா ரொமான்ஸ் பண்றது? அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர். ஒத்தையா ஓல்ல கால் படுமா? படுங்க. அதான் யோசிச்சேன், கொஞ்சம் ஹெவி எடிட்டிங் போயிருக்கு அதுல. நீங்களாவது இதுதான் எங்கள் வீட்டில் கோலம் போடுறதுக்கு முன்னாடி வாசல் தெளிக்கிறது. வெளியிலாம் போக வேண்டாம், கேட் மேலே இருந்தே அப்படியே தெளிச்சிடலாம். எப்படி கோலம் போடுவீங்க? அங்கிருந்து பவுடரை கட்டுவீங்களா? அதே மாதிரி கோலம் வந்து வாசல் வெளியில் உட்காந்து போட வேண்டாங்க, இங்கேருந்து போட்டாலே போதும். சும்மா சாங்கத்துக்கு கோலம் போட்டா போதும். டெவலப்பர் டெவலப்பர் கதுக்கா தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார். கீழே விழுந்தும் போசப்ப. காயமா என்ன இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கியா? அப்படின்னா பேச முடியலையா? ஏன் என்னாச்சு? டேய் வாயில இருந்தா துண்டு எடுத்துட்டல, வார்த்தையா சொல்லி தொலையேண்டா. புள்ளி போட்டிருக்கியா? செருப்பு கூட போட்டார்ல, அடிச்சிரு. போயிரு, மரியாதைக்கு போயிரு. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. மவுத் அல்சரா? இந்த மாத்திரை ரொம்ப வாய் அடிச்சா பிடி. ஒரே வேலையா? பீச கட்டிட்டு போ. என்ன என்னங்க புகையெல்லாம் வருது? அன்னைக்கே இவகிட்ட காஜா பீடி ஸ்மெல் அடிச்சுதுடா. ஆமா அப்படி போகுது. அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. என்னது? ஐயோ பேப்பர் பண்டது. வாவ். இது பொண்ணு தானே? கண்ணை மூடாம இருக்கே. எப்படி பணம்னா பணமும் வாயை திறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இங்க பாருங்க. இப்ப பணம்னா ரோபோ கூட எவ்வளவுன்னு கேட்குது. கற்கண்டுன்னு பேர் வச்சு தெரியும்? எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. உங்க யாருக்கா தெரியுமா? தெரியுமா? சரி நீங்களே சொல்லுங்க. கற்கண்டுன்னு பேர் வச்சு தெரியாது. வாழ்க்கையில் இருக்கும் சொற்களையும் பிழைகளையும் மாற்றி நம் மூலமாக வரும் பிறருக்கு உதவுவதாக நினைத்து நாம் பண்ணும் எல்லா வகையான பொருட்களையுமே நாம் கற்கண்டு என்றுதான் கூறுவோம். எனக்கு இதுல புரிஞ்சது நமக்கு மூலம்னு மட்டும் புரிஞ்சது. மூலத்துக்கும் கற்கண்டுக்கும் என்ன சம்பந்தம்? கோயிலுக்கு போனோமா வாங்கி தின்னமா வந்தோமான்னு இருக்கிறது இல்லை. இன்னைக்கு புளியோதரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க போல இருக்கு. சந்தோஷத்துக்கு தின்னு விட்டு எவ்வளவு பேச்சு. கொளுத்த போறீங்களா மேடம்? வீடியோ எடுக்கிறது யாரு? அவங்க வேற கல்யாண கோலத்துல இருக்காங்க. போய் மொட்டையை போட்டு பட்டையை போட்டு வாங்க.
அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. அதெல்லாம் வேணா காசை கொடுன்னு வாங்கணும். சரி பரவாயில்ல இருக்கட்டும், காசை கொடுன்னு அப்படியே கேட்கணும். இன்னைக்கு எனக்கு பர்த்டேனா நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டுறாங்க, இல்லை ஈவினிங் கேக் கட் பண்ணுவாங்க. இப்போ நைட் 9 o'clock ஆகுது. கேக் வாங்கி வச்சிருக்காங்க. என் முன்னாடி தான் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. இது பேர் சர்ப்ரைஸா. டைம் இப்போ 9 மணி ஆயிடுச்சு. எப்போ கட் பண்ண போறேன்னு தெரியல. இந்த ஃப்ரிட்ஜை நான் திறக்கவே மாட்டேன், இதை நான் பார்க்கவே மாட்டேன். சர்ப்ரைஸ் ஆயிட்டே. ஐயோ எதிர்பார்க்கவே இல்லை, நான் சும்மா அஸ்திட்டாங்க. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்தோம், அதாவது அனிமல்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் 2 சோடியா வந்து இருக்காங்க. இவங்க கூட உட்காந்துட்டு என்னைக்கு வாழ்க்கையில முன்னேறு, காலம் பூரா இவங்களோடய இந்த பருப்பு சாப்பிட்டே வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. சில்ட்ரன்ஸ் பார்க்கல அனிமல் பார்க்க வந்தீங்களா? ரீல்ஸ் எடுக்கிறாங்களா? பயப்படல, எட்டிக்கிட்டு மிதிச்சே தண்ணில அதுக்குள்ள போயிருவேன். ஹலோ சூ, என்ன பண்றீங்க? டாப் ஆங்கிள் இருந்து எடு, நான் எப்படி இருக்கேன்னு பாக்கணும்னு கேட்டிருப்பாங்க போல. நிறைய படங்கள்ல பார்த்துட்டு கடைசி வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவே சொல்லாம போயிட்டீங்களா? அது என்ன கதைன்னு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.